ஸோ இது வந்து உண்மையிலேயே இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாந்தாஸ் டேபிள். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான சுவையான ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இட்ஸ் அ நான்வெஜ் ப்ரிப்ரேஷன். இது வந்து லேம்பில் செய்யலாம், மட்டனில் நீங்கள் செய்யலாம். இங்கே 500 grams லேம்ப் எடுத்திருக்கேன், சின்னதாக வெட்டி இருக்குது. இதில் வந்து உப்பு மஞ்சள் போட்டு பிறக்கி வச்சுருக்கேன். எப்பயுமே மாமிசம் நான்வெஜ் நீங்கள் வாங்கினா உடனடியாக அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் போடாமல் உப்பு மஞ்சள் போட்டு அதை நல்லா அலசி அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதுக்கு முதல் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் கொஞ்சமாக வினிகர் இப்படியே வச்சிட்டிங்கன்னா அது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 500 gram லேம்ப் எடுத்துருக்கேன், 400 gram வெங்காயம், 200 gram தக்காளி, 1 கப் தயிர், இஞ்சி பூண்டு 3 டேபிள் ஸ்பூன், நிறைய கொத்தமல்லி இலை வேணும், அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று, இது வந்து ஏலக்காய் கிராம்பு. இது தவிர உப்பு மஞ்சள் சில்லி பவுடர் எங்களுக்கு தேவைப்படும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய ஒரு பவுல் எடுத்துங்க, அதில் வந்து இந்த லேம்பை நீங்கள் போடலாம். தயிர், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டால் போதும், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள். இது வந்து அவ்வளவு ஒரு காரமான ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது, சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதனால் சில்லி பவுடர் போடுறது வந்து கொஞ்சம் பார்த்து போடுங்க. நான் இதில் வந்து இது 1/2 டீஸ்பூன், ஸோ இதில் வந்து 2 போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா அப்படியே பிசையணும். இதை அப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே நீங்கள் ஊற வச்சிடலாம். ஒரு பிளேட்டால் மூடி ஒரு 1/2 மணி நேரம் இது நீங்கள் அப்படியே ஊற வைக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நீங்கள் என்ன வேணுனாலும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். 2 டேபிள் ஸ்பூன் எடுங்க. அதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் நெய், ஏன்னா நெய் வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது எண்ணெய் காஞ்ச உடனே ஏலக்காய் கிராம்பு, ஒரு 5-6 ஏலக்காய் 5-6 கிராம்பு, இவ்வளோதான் நீங்கள் சேர்க்க வேண்டிய ஸ்பைசஸ். இதில் ஏலம் கிராம்பு பொடிஞ்சு வர்றப்போ நீங்கள் வெங்காயத்தை சேர்க்கலாம். 400 gram பொடியாக நறுக்குன வெங்காயம். இந்த கறிக்கு வந்து திக்னஸை கொடுக்குறது வந்து வெங்காயம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இது போதும் தாராளம். இதில் ஒரு 1/2 தேக்கரண்டி மஞ்சள். வெங்காயம் வதங்குறப்பவே இந்த பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கட் பண்ணி அது சேருங்க. இந்த வெங்காயம் வந்து ஒரு அளவு வதங்கி வர்றப்ப தக்காளியை சேர்க்கணும். தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். இன்னொரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கணும். கொஞ்சம் அடுப்பில் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சு அப்படியே இதை வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியில் கொஞ்சத்தை எடுத்து போடணும் ஃப்ளேவருக்காக. சோக் பண்ணி வச்சுருப்பாங்க, மேரினேட் பண்ணி, அது நல்லா மேரினேட் ஆகி இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் பிந்தி இருந்துச்சு. கொஞ்சம் காரம் உங்களுக்கு வேணுமா இருந்தா இன்னும் கொஞ்சம் இந்த மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த சிந்தி மட்டன் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு மீட்டெல்லாம் அப்படியோ மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். லோ ஃப்ளேமில் ஸ்லோ ஃபயரில் சமைக்கணும். இடையில நீங்கள் கொஞ்சம் இதை கிளறி விடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க, நல்ல எண்ணெய் திரண்டு வந்திருக்கு.
கறி நல்லா வத்தி இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை நிறைய வச்சுருக்கோம்ல, அந்த கொத்தமல்லி இலை எல்லாத்தையுமே நீங்கள் இதில் போட்டுருங்க. ஏன்னா இந்த கொத்தமல்லி இலை வந்து இதுக்கு நிறைய ஃப்ளேவரையும் கொடுக்கும், வாசத்தையும் கொடுக்கும். ஸோ சிந்தி மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி அப்படியே விட்டுருங்க. ஸோ இது வந்து உண்மையிலேயே இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி அப்படி இல்லைன்னா பரோட்டா, நான் பிரெட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோடு நீங்கள் சர்வ் பண்ணால் ரொம்ப சுவையாக இருக்கும். சாதத்தோடு கூட நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் இந்த ரொட்டி வகைகள் வந்து இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மீண்டும் இது போல் ஒரு அருமையான டேஸ்டியான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.